என்னதான் நடந்தது உண்மையை புரியலை. ஐயா ஏய் ஐயா மலர்மலை தோய்க்கு தண்ணி நீ மட்டும் வந்திருக்கே. தங்கி நிலத்தங்க இருக்கு. ஐயா தண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. புரியுது ஏம்மா இங்கே அமுத்துனது நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா காணோம். யாராலும் இன்னுமா அவசரம் நம்முடைய அண்ணி நந்தனுக்கானி ஆளுங்கள அந்த பாய் நான் தனிமையில் இருக்கும்போது அமர்ந்திருந்த போது அந்த பாய் வந்து அந்த வழி மருந்து கற்பைக்கு இருந்தான் அண்ணா. என்ன மலர்மலை தோய்க்கு தனிமையில் இருக்க சமயத்தில் உன் கற்பையை தூராக நினைத்ததா? உன்னிடத்தில் தகாதவன் நடந்து கொண்டனா? இப்போதே தருகிறேன் அந்த கொடியவனை என் கரத்தினால் கொண்டு குவித்து விட்டு பிறகு வந்து சந்திக்கிறேன். அவனே தன்னால தேடிக்கணும். அவனே அவன் உயிரை மனுஷங்க செத்துட்டான் ஐயா. இறந்துட்டானா? ஆமா ஐயா. தவறு செய்தவன் எட்டாகிறான் தண்டனை அனுபவத்தை திரும்பணும். ஆமா அவன் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனை மரணம் நேர்ந்து விட்டது. கரெக்டா ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆபத்து என்று கத்தினேன். உடனே யாரோ தெற்காசி நாடா காசிராஜனா அந்த பிரபா ஓடி வந்து என்னை காப்பாற்றினார். ஆமா ஆமா உனக்கு ஆபத்து நேரத்தில் உன் உயிரையும் உன் கற்பையை காப்பாற்றிய உத்தமன் என் காசி நாடு. ஆமா. காசிராஜனா ஆமா. எங்க இருக்கிறார் அவர்? பாருங்க ஆளு பூல் பண்றலாம் போல. ஏய் புல் பேண்டடா தெற்காசி நாடு. தென்காசி நாடு என்னுடைய நாடு. என் பெயரோ காசினா. நீங்கள் தான் காசிராஜனா? ஆமா ஐயா நீங்களே வராவிட்டால் என் தங்கையின் உயிரை கற்பையை காப்பாற்றி இருக்க முடியாது. விலைமதிக்க முடியாமல் என் தங்கையின் உயிரை காப்பாற்றிருக்கிறீர். ஆகினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க. நான் எதை கேட்டாலும் தருவீர்களா? விலைமதிக்க முடியாத பொருள். உயிரை காப்பாத்திக்கிறான்னு அவனுக்கு எதாவது கொடுத்துதான் ஆகணும். ஆமா என்ன பரிசு சொல்லலாம்? ஒரு கோட்டை வாங்கி கையில கொடுத்து உன் புத்தி எங்கடா போகண்டே வரப்பட்ட உயிரை காப்பாத்திர ஒரு குவார்டர் அவருக்கு வாங்க தெரியாதா? மொத்தம் போய் ஒரு நாட்டுடைய ஒரு இளவரசர் மன்னர்ன்றாரு. குவார்டருக்கு அவரு இவ்வளவு தூரம் வந்துக்கிறாரு. அதனே ஒரு நாட்டு இளவரசங்களா போய் குடிப்பாரு. அந்த வாடையே ஆகாது அவருக்கு. இல்ல அது நீ பார்த்தவர்கள் இல்ல, அவர் பாக்குற நிலைமை நீ இல்ல. விலை மதிக்க முடியாத கற்பை உயிரை காப்பாற்றிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கு ஏதாவது நம்ம பரிசு கொடுத்தே ஆகணும். இப்படி செய்யணும்பா. நல்ல ஐடியா வந்துச்சு. சரி எப்படி பிளாக் கலர்னா ஒண்ணு வாங்கி அடா தொடப்ப கட்ட மறுபடியும் அங்கதானா? ஏய் அத குடிச்சவனே மறந்துடுவாங்க வாங்கி கொடுக்கணும். சரி நீங்க என்ன தரலான்றீங்க? ஏய் நான் பரிசு கொடுப்பதுமே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பரிசு கொடுக்கலாமே. என்ன தாங்க ஐயா பரிசு என்ற உரைத்தர்கள் நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் கேட்பேன். நீங்கள் எதை கேட்டாலும் சரி நிச்சயமாக தருவி. இதுவே சத்தியம். அப்படியா? எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், பொருள் வேண்டாம், பொருள் வேண்டாம், இதுவே வேண்டாம். உன்னுடைய தங்கையை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் சபாஷ். ஏய் நானே தேடி இருந்தாலும் என் தங்கைக்கேற்ற கணவர் இப்படி ஒரு நல்லவராக இருப்பார் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏய் தேடி வந்த மருந்து கலையை தடைப்பட்டது போல் இவரே என் தங்கையை மனைக்கிறேன் உரைக்கிறார். உண்மையிலே நல்லவராக இருக்கணும். கானகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆபத்தில் இருந்தது. ஆபத்தில் இருந்து காப்பாற்றி ஒரு போர் நம்ம நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். இவர் எப்பேற்பட்ட உத்தமராக இருக்க வேண்டும். ஓஹோ நல்லவரா தான் ஐயா இருக்கணும். ஆமா சரி இவரையே தங்கைக்கு மனம் எடுத்து வைக்கலாம். இருந்தாலும் நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன். ஆமா தங்களுடைய விருப்பத்தை கேட்கணும் அல்லவா? போய் கேளு கஞ்சி போய் கேளு. கஞ்சியா தங்கச்சி? ஆமா விலை மதிக்க முடியாத உன் உயிரை கற்பையை காப்பாற்றி இருக்கிறார் உத்தமன். ஆகினால் அவருக்கே உனக்கு மனம் எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உன் விருப்பம் என்னமா? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கானா? ஆமா மாப்பிள்ளை எனக்கு பிடித்திருந்தால் என்ன பிடிக்கப்பட்டன அவரோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்த போவல்வி. ஆகினால் உன்னுடைய விருப்பம் தான் முக்கியம். அண்ணா என்னுடைய சின்னத்திரு வயதிலிருந்து என்னை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வார்த்தை தெய்வம் நீங்கள். உண்மைதானம்மா? அப்படி இருக்கு மாப்பிள்ளை என்னை கேட்டு நீங்க பார்த்து போலாம். உனக்கு பிடிச்சிருந்தால் போதும் ஒப்புதல் கொடுத்துருங்க. டேய் பாத்தியடா ஐயா மாப்பிள்ளை எனக்கு பிடித்திருந்தா போதும். நீங்க யாரை காண்பித்தாலும் நான் திருமணம் செய்து சொல்றேன். தங்கச்சினா அப்படி இருக்கணும். என் தங்கை தடா சொல்ல வேண்டும். ஆமா ஐயா தங்கா மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆகினால் இவருக்கு தங்கி நான் மனம் முடிக்க போறேன். ஆகட்டும் ஏண்டா
இப்போ மறுப்பான வெறுப்புன்னு சொல்ல போறேன். இருந்தாலும் உங்க விருப்பமே என் விருப்பம். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் இருக்காங்கன்னா ஆமா, யாருமே தனிமையில முடிவு எடுக்க கூடாது. இருக்கக்கூடாது. ஏய், சொல்லுங்க ஐயா. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து முடிவு எடுக்கணும். ஆமா, நான் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி? அதானே. என் மனைவி அலங்காரி எங்க போயிட்டா? ஓஹோ, என்ன இருக்கா சுத்தியா? ஏய், அலங்காரி 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 உன்னை அதிகமாக நினைத்த கணவன் தெரியுமா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். சந்தோஷமான செய்தியா? ஆமா. யாரா தூக்க மாட்டீங்களா? அச்சனா மூக்கல கர பல்லு கொட்டி போடும். அப்படியே அடிக்க பாருடா. மூக்குலையா பல்லுக்குது? நான் ஒரு இன்ச் ஏத்தி சொல்லிட்டேன். மொத்தமே தலையிருந்து பாருங்கடா. அலங்காரி சந்தோஷமான செய்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? என் தங்கை இருக்கிறாள், நல்ல தங்கா. ஆமா, என் தங்கைக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன். என்ன திருமணமா? ஆமா. என்னங்க இது? என்ன வயதாகிட்டு இப்ப திருமணம் ஏற்பாடு செய்வீங்க? என்ன வயசாயிட்டு? ஏன் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கட்டுமே? ஏய், காலத்தையே பயிர் செய்யற பெரியவங்க சொல்லிருக்காங்க. எந்த நேரத்தில் என் தங்கைக்கு எதை செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். என் தங்கைக்கு நான் திருமணம் செய்ய போறேன். உன்னை விருப்பம் பண்ணு. எப்படியா செய்துட்டு போங்க, எனக்கு நான் கணக்கு. என்னடா இன்னும் முறுக்கல்ல ஆடிங்க என்னமா? ஏய், ஏய், பட்டானும் இவனுக்கு. பகவா ராசு கொலை தங்கச்சிக்கு திருமணம் செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆமாடா. இதுல ஒரு வார்த்தை சொன்னா என்ன? நீங்க செஞ்சு கொடுங்க, உங்க விருப்பமே என் விருப்பம் சொன்னா என்ன? பட் டேய், உங்க வீட்டு முருங்கா வந்து எங்க வீட்டு தொட்டுக்கொள்ள யாருக்குது? தொட்டுக்கொலை இருக்குமா? அப்ப தொட்டுக்கொலை போய் எதா இருக்கான்? இல்ல, யாரா சொத்துக்கொலை? ஏய், உங்க எனக்கு தான் இப்ப விரோதமே. டேய் டேய், ஏய், ஏய், இதுக்கு தான் அப்பவே பெரிய சொல்லிருக்காங்க. ஆ, கொல்லி கட்டி எடுத்து நம்ம தலையை நாம சொல்லிருக்க கதை. இவனை கேட்கவே தவறு. தவறு ஐயா. இவன் யாருடா? யாரு? இவன் ஏன் கேட்கிறான்? எங்க வந்து போய் கேட்டுக்கிட்டு ஏய், ஏய், வார்த்தை பேசணும். உம்மால உங்க வீட்டு குப்பை வந்து எங்க வீட்டு கோயில் என் கலர். குப்பைதான் போய் கோயை கலருமா? போய் போய் என்ன கலரா? இவனை கேட்டதே தவறு. ஏய், ரெண்டு பேரும் வாயை திறந்தீங்க, ஆ, நடப்பதே வேறு. பாத்து பாத்தியாமா? வாய் திறக்கக்கூடாதா? நீ என்ன வாய்த்த? நான் பாத்துக்கிறேன். டேய், ஏன் கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. என் தங்கச்சிக்கு நான் திருமணம் செய்ய போறேன். முடிவு எடுத்தாச்சு. இவனை யாரா கேட்கறது? இவங்க யாரு ஏன் கேட்கறீங்களா? ஏய், ஏய், உங்க வீட்டு ஷால் வந்து ஏங்க எங்க வீட்டு அதை முட்டை இருக்குது. டேய், ஆமா, சேவல் தான். சேவல் தண்டா அப்படியே முட்டை 30 விடும். டேய், இவனை கேட்டதே தவறுடா. ஆமா, இவனை கேட்கறதுக்கு கேட்கறதே தவறு. ஆமாடி. ஆமா, கேட்கக்கூடாது. யாரு? யாரா? ஏய், போடா. ஒடியால எங்களாங்க. போடா. ஏய், 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 ஏய். ஏய், இருக்கிறது 4 உண்டு. அதையும் அவன் டை அடிச்சு மேக்கப் பண்ணி வச்சுக்கிறான். அதையும் பிடிங்க கிராஸ்டா பண்ணாதான் வச்சு குடிக்க மாட்டான் போது நாட்டாச்சு போய் கிடக்கு. ஏய், நான் தான் பேசிட்டு இருக்கீங்க, ஏன் போய் பேசுற? உனக்கு அவனுக்கு தான் அவளையே ஒரு பக்கம் வண்டியில. ஏய், டேய் கம்னர்ரா. ஏய், வணங்க. என் தங்கச்சிக்கு நான் திருமணம் செய்ய போறேன். அந்த திருமணம் எப்படி சொல்லணும்? நானே விழாக்குளத்தோடு இருக்கணும். ஓஹோ, எனக்கு ஒரு திருமணம் அது போல நடக்கணும். இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாது. இருக்க கூடாது. அதுபோல திருமணத்தை செய்ய போறேன். அப்படியே நாட்டு மக்கள் அனைவரும் வியப்போடு பார்க்கிறோம். சீர்வரிசை செய்தால் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யாருமே கொடுக்காத சீர்வரிசை இருக்கணும். ஓஹோ, எந்த பொருளை தலைசரி சரி. எட்டா கொடுக்க போறேன். எல்லாத்துலயும் எட்டு எட்டு. எந்த உலகத்துல இது? எந்த உலகத்துல ஒரு பிறந்த பொண்ணுக்கு எந்த பொருள் எடுத்தாலும் 8 8 8 8 என் தங்கச்சி நான் கொடுப்பேன். நீ யாரை கேட்கறீங்க? நீ யாரை கேட்கறீங்க? எதுக்கு கேட்கறீங்க? அடி ஆறாப்பு.
பாக்குது என்ன வார்த்தை பேசுற டேய் என்ன வார்த்தை கேக்குறதுக்கு பாவியா ஏண்டா வாய அரக்கா என்னதான் இருந்தாலும் ஒரு இளவரசர் மனைவி அவனை போய் நின்று நாட்டுக்கு மகாராணிடா இப்பத்திக்கு டேய் இந்த வார்த்தை கேப்ப என்ன வார்த்தை அப்பா இல்லைங்க ஆரா கூறி ஆராவை போல கூறிய கண்கள் உடையவளே ஆரா கூறி அப்படி சொல்ற பொண்ண எப்படி அடிச்சாம் பாரு பல்ட்டு எஸ்எல்சி பாஸ் 1 கிளாஸ் பெயில் என்ன எடுக்கிறாங்க உன்ன டேய் எனக்கு ஒரு சந்தேகம் இவன் எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா சொல்லு எனக்கு பொண்டாட்டியா வச்சு எல்லாரும் கூட்டி போயிருந்தாங்க அட கரும்பு கந்தா பயிர் சென்னா கேப்பா நீ கேப்பா நீ சரியா அவங்க தான் குடும்ப விவகாரம் பேசுறாங்க நீ நட என்ன குறுக்க நாய் மாரி குறைச்சிருக்க என் மனமே பொத்துக்கிறேன் நானு டேய் இவள நான் கேட்டதே தவறா நீ யாருமா ஓடி வந்தவளே ஓடி வந்தவளே நினைச்சியா டேய் என்னடா அது டேய் அட பாவியா அட பாவி பொத்தி பொத்தி பார்த்துனாடா பாவம் அந்த ஒரு துணிய அதையும் போட்டு கீச்சிட்டியா நீ ரப்பர் அந்த மாதிரி கேட்டுச்சு அந்த ஒரு துணி பொத்தி பொத்தி காப்பாத்தினாடா இத்தனாலா ஏய் ஏய் இவள கேட்டதே தவறு இவன் ஓடி வந்தவனே அதான் ஐயா ஆத்தா உன்னை சீர்வரிச்சு கொண்டு வந்தா இவனுக்கு தெரியும் ஓடி வந்த நாய்க்கு என்ன தெரியும் அதான் ஓடி வந்தவன என்ன தந்துக்கறா ஏய் தட்டி போட்டு ஏறி திருப்பி போட வக்க கிடையாதுங்க அதானே ஏய் என் தங்கச்சிக்காக நான் சீர்வரிச்சு கொண்டு பண்ணி நீ யாரு கேக்குறதுக்கு யாரு கேக்குறதுக்கு கேட்க கூடாதா என் தங்கச்சி நீ என்ன வேணாலும் கொடுப்பேன் ஏய் என் தங்கச்சிக்காக நான் உரிமை இருக்குது டேய் என் தங்கச்சிக்கு நான் சீர்வரிச்சு கொடுக்க போறேன் ஆமா அனைத்து பொருளுமே 8 8 ஆமா மண்டில் 8 கட்டில் 8 ஆமா. பீரோல 8 அண்டவுல 8 குண்டவுல 8 கட்டில் 8 ஆமா. கரண்டில் 8 கம்பளம் 8 ஆமா. எந்த பொருள் எடுத்தாலும் சரி எட்டு 8 8 அப்பா, ஆமா. எட்டு குடுத்துருங்க ஏய். நாங்க பல நாள் எங்களுக்கு கரிமதி பண்ணிக்கிறோம் நாங்க நீங்க சொல்ற பிரச்சனை கேட்காதீங்க டேய் 8 8 கொடுக்க போறேன் அத்தனை பொருளுமே மொத்தமே தக்கத்துல இருக்கணும் ஐயோ இதுதானே அநியாயம் கொலை இது ஆமா இது என்ன அநியாயம் இது என்ன அக்கிரமா இது மாதிரி நடக்கா இது மாதிரி அநியாயம் என் தங்கச்சி நான் கொடுப்பேன் தங்கச்சிக்கு நாங்க நான் கொடுக்குறோம் கொடுப்பேன் யாருக்கு பால் கறிக்காரங்க வச்சிருந்தா ஏய். கீழே செல்போன் காரங்க வச்சிருந்தா ஏய் கீழே கிரீஷ் அடிக்கிறீங்க வச்சிருந்தா கூட்டி கொடுத்து வாங்கி என் தங்கச்சி என் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் எனக்கு ஒரு பிள்ளைக்கா ஓடி எடுத்து போ ஓடி இருக்கிற புதுசான போய் எடுத்து போய் ஓடி எடுத்து போயிடுறேன் ஓடி உனக்கு நான் நீ உனக்கு நான் அசிங்கமா இருக்கு ஆமா உனக்கு நான் அசிங்கமா இருக்கு ஐயா ஊர்ல இருந்து வந்து ஓடிச்சவள இப்படி ஆடக்கூடாது ஓடி விடுவல அடி மறக்கா சுத்தி டேய் டேய் அவனை போட்டு அடி போறீங்க அவனை எனக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டியா எவ்வளவு மூக்கரை வந்து டேய் வந்தா அப்படி கொட்டா பின்னாடி போய் வேண்டாம் எவ்வளவு ஆத்திரா
ஆத்திரம் வருது. ஒரு தங்கச்சிக்கு தானே கல்யாணம் பண்ணேன். அவ்வளவு போராம இருக்குது. அடி டமாரம் ஏய், ஏய். ஏய், என் தங்கச்சி என் தங்கச்சிக்காக நான் என்ன கொடுப்பேன்? என்ன வேணாலும் செய்வேன். ஏன் கொடுப்படி? கொடுப்பேன். ஏன் கேக்குறீங்க? யாரு அனுமானா? ஏய், வரங்க. என் தங்கச்சிக்காக அத்தனையுமே தங்கத்துல கொடுக்க போறேன். அது மட்டும் கிடையாதா? என் தங்கச்சி திருமணம் செய்து போவா. போடுவோம் நீ. என் தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஆமா. ஆண் குழந்தை பிறந்தனா செயின் எடுத்து போடுவேன், மோதிரம் எடுத்து போடுவேன், எல்லாம் போடுவோம். அனைத்துமே செய்வேன். ஆமா. அது மட்டும் கிடையாது. என் தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்து வச்சுக்கோ. ஆமா. 1/2 மணி கூட தங்கச்சி எடுத்து வந்து அதான்பா தங்கச்சி பொண்ணுக்கு அரைமுடி எடுத்து போட. எங்க அம்மாக்கு காஞ்ச போன ஒரு எருமூட்டை வச்சு கட்டி விட்டுருப்பா. எருமூட்டை கட்டி விட்டா எங்க அம்மா போய் எறும்பு கட்சின்னு வரும். ஏய், என் தங்கச்சிக்கு நான் திருமணம் செய்து போறேன். ஆ, இது என் சொந்த விஷயம். ஆ. நீங்க தலையிட்டீங்க. போட்டு நீ போட்டீங்கன்னாக்கா கும்பலே கலைஞ்சிடும். எல்லாம் எங்க குடும்ப விஷயம் இது. வாயை திறக்கூடாதீங்க. ஆமா. படவர். போங்கடா. ஏப்பா உட்காருங்க போங்க. நீ பேசுனா எனக்கு என்ன கோவம் போட்ட? அட எச்ச போட்ட எண்ணெய் போட்ட பிச்சை போட்ட ஏய், ஏய். பேசுவாடிமா. அம்மா பேசுவா. வா. அவனுக்கு உரிமை அவன் இருக்கு. ஏன் பேசுவான்? ஏய். அவன் பேசுவான். அட வேலை கவலை செஞ்சாரு. நாட்டுக்காக கொஞ்சம் வச்சது கவலைக்கிற வேலை. என்னன்னா? ஏய் சை என்ன குடும்பம் ரெண்டு பட்டுங்குது நீ இப்ப நான் குளிர் காய்ச்சிக்கிற ஏய், கூட்டி வா தங்கி. தம்பூசியா? தங்குசி இல்லடா கோனி ஊசி தம்பூசியா? ஏய்,